Good morning students, how are you all? I hope you are very safe at your home. Today we are going to learn a special topic in how the state government works. Before getting into the class, shall we recall the previous day class? In our previous day class we were learned about the governor and his power, then the CM and his powers, then we were learned about the legislative council and how laws made in state government, then executing laws. அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன படித்தோம்னா கவர்னர்னா யார், அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன செய்கிறாங்க, கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் கவர்னர் தான் என்ன செய்யுது, சுப்ரீம் பவர் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருக்கிறாரு. அவர் கான்ஸ்டியூஷன் படி ஒரு ஸ்டேட்டோட தலைமை அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கவர்னர்கிட்ட தான் இருக்குது, மாநிலத்தோட கவர்னர்கிட்ட இருக்குன்னு படித்தோம். அடுத்து அவர் தான் என்ன செய்யறாரு, சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாரு, கான்ஸ்டியூஷன் படி எலெக்ஷன் வச்சு எம்எல்ஏஸை சூஸ் பண்ணுறாங்க. அந்த எம்எல்ஏஸில் எந்த பார்ட்டியில் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அந்த பார்ட்டியோட ஹெட் என்ன செய்கிறாங்க, சிஎம் இருக்கிறாங்க. அதோட சிஎம்மோட பவர் எப்படி கன்யூஸாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அந்த பார்ட்டியில் இருக்கிற எம்எல்ஏஸ் எவ்வளோ நாளைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், அவர் பதவியில் இருக்க முடியுங்கிறத படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டோட அனைத்து அதிகாரங்களும் அனைத்து சட்டங்களும் முக்கியமான சட்டங்கள் அடுத்து முக்கியமான முடிவுகள் எல்லாமே யாரால் எடுக்கப்படும் படித்தோம், சீஃப் மினிஸ்டரால் எடுக்கப்படும். டுடே we are going to learn about judiciary of state. judiciary of state னா ஒரு மாநிலத்தோட நீதித்துறை எப்படி இயங்குது. நம்மளுடைய according to our Indian constitution it gives some root to the judiciary of the state. நம்ம இந்திய சட்டம் என்ன செய்யுது, இந்திய இறையாண்மையின் படி இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது, இந்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் என்ன செய்யுது சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஹைகோர்ட் எப்படி இருக்கணும், அதாவது நீதித்துறை எப்படி இருக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் ஜுடிஷியரி யார் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் ஜஸ்டிஸ் யார் இருப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க யார் பற்றி பார்க்க போறோம், ஹைகோர்ட்டை பற்றி பார்க்க போறோம், அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரி ஸ்டார்ட். ஹைகோர்ட். The High Court stands at the apex of the state judiciary. As per the constitution, there shall be a high court in each state, but there may be a common high court for two or more states and union territories. The state high court consists of a chief justice and such other judges as the president may appoint from time to time if necessary. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the high court stands at the apex of the state judiciary. அதாவது இந்த ஹை கோர்ட் ஒரு ஸ்டேட்டோட நீதித்துறையோட தலைமையாகவும் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது என்னதான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு, ஸ்டேட்டோட ஹை கோர்ட் இருக்குது. as per the constitution there shall be a high court in each state, but there may be a common high court for two or more states and union territories. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, according to our Indian constitution they can place a common court for two or more states, then the common high court for the union territories அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்குங்கிறது கான்ஸ்டியூஷன் படி உண்மை. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க, கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில விலக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட 2 ஸ்டேட் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரே ஹை கோர்ட் கூட வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி யூனியன் டெரிட்டரிஸுக்கும் இருக்க பர்மிட் பண்றாங்க. The state high court consists of a chief justice and such other judges as the president may appoint from time to time if necessary. அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அந்த ஹை கோர்ட்ல எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், தலைமை நீதிபதி இருப்பாங்க. இந்த தலைமை நீதிபதி யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா the president of India. அதுக்கப்புறம் தேவையான நீதிபதிகளை யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, the president of India. The number of judges in the High Court is not uniform and fixed. The President appoints the Chief Justice of High Court in constitution with the Chief Justice of India and the Governor of the state. அதாவது ஒரு Chief Justice of the state High Court யார் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்டு கவர்னரோட அந்த பரிந்துரையின் பேர்ல தான் செய்வாங்க, அந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. Then the judge of high court must have following qualifications. He must be a citizen of India.
he must have at least 10 years experience as a head of the judicial office in the territory of India. He must have at least 10 years experience as an advocate in one or more high courts. அதாவது the qualification of the high court judge, அதாவது இந்திய அரசு சட்டம் என்ன செய்யுது, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கோம்னா அவங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் கொடுக்குது. அதில் முதல் குவாலிஃபிகேஷன் அது he must be a citizen of India, அவர் இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். அடுத்து he must have at least 10 years experience as a head of judicial office. ஜூடிக்கல் ஆஃபீஸில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், அதோட தலைமை அதிகாரியாக இருந்திருக்கணும். he must have at least 10 years experience as an advocate, அவர் 10 வருஷத்துக்கு என்ன செய்யணும், ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கணும். இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கறிஞராக எக்ஸ்பீரியன்ஸான வழக்கறிஞராக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்தால் தான் சரி பல விதமான அனுபவங்கள் இருக்கும். பல முந்தைய ஜட்ஜஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் எப்படி சரியான முறையில் நீதித்துறையை பாதுகாத்தாங்க, எப்படிலாம் எந்த மாதிரி விஷயங்களுக்கு, எந்த மாதிரி வழக்குகளுக்கு எப்படி தீர்ப்புகள் வழங்கப்பட்டதுன்னா அப்போ தான் என்ன செய்யும், கரெக்டாக ஒரு அனுபவ ரீதியாக தெரியுங்கிறக்காண்டி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருக்காங்க. A judge of high court holds the office until he completes the age of 62 years. A judge of the high court can be removed from the office only for proven misbehavior or incapacity, and only in the same manner in which a judge of the Supreme Court is removed. அதாவது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை அவங்க பதவி காலத்து, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட பதவி காலம் என்னன்னா 62 இயர்ஸ் வந்து அவங்க செய்யலாம். ஹைகோர்ட்டில் 62 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம். The judge of the high court can be removed from the office only for a proven misbehavior. அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி அந்த பதவியிலிருந்து விலக்கலாம்னா, எந்த நேரத்தில் விலக்குவாங்கன்னா, அவர் ஒரு தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது, அவர் மேலே ஒரு மிஸ்பிஹேவியர் வந்துருச்சு, மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து அது நிரூபணமாச்சுன்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபணமாச்சுன்னா அவங்கள பதவியிலிருந்து தூக்குவாங்க. இல்லை விட்டு என்ன செய்வாங்க, அது இன்கப்பாசிட்டி, அவங்களுடைய அந்த பணியில் அவருடைய அந்த செயல்பாடு போதாமல் இருக்கிறனால, அவருடைய அந்த செயல்படும் திறன், சரியான முடிவெடுக்க தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. எப்படி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஹைகோர்ட் ஜட்ஜையும் ரிமூவ் பண்ணுவாங்க. பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். த ஹைகோர்ட் ஹேஸ் பீன் எம்பவர்ட் டு இஷ்யூ ரைட்ஸ் ஆஃப் habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto for the enforcement of the fundamental rights and for other purpose. ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான என்னது, ஒரு விஷயங்களில் ஒரு பொதுவான விஷயங்களில், அதாவது நம்ம நாட்டில் இருக்க சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து நம்ம செய்தியில் கேள்விப்பட்டுவோம், ஹைகோர்ட் வந்து தானே அந்த பிரச்சனையை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் நடந்த இந்த சாத்தான்குளம் விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவான மக்களுடைய ஒரு இந்திய பிரஜையோட அடிப்படை உரிமை பறிபோகும் பொழுது என்ன செய்யும், அந்த ஹைகோர்ட் தானாகவே முன் வந்து என்ன செய்யும், கேஸ் ஃபைல் பண்ணும். இல்லாட்டா அவங்க என்ன செய்யும், அதுக்கான நீதி வழங்குறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு ப்ராஹிபிட்டேஷன், ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கும் பொழுது, நம்ம இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூ எடுத்துக்கிறோங்க, அந்த வந்து தடை செய்கிறதுக்கு அதிகாரமும் அதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒரு விஷயம் ஒரு அரசாங்கத்தில் வெளிவிடும் பொழுது அதை நிராகரிக்கிறதுக்கான அதிகாரமும் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. அடுத்து பாருங்க, enforcement of the fundamental rights and for other purposes. Every high court has a general power of the superintendence over all the lower courts. ஒரு ஹை கோர்ட் என்ன செய்யும்னா அது கீழே இருக்க அனைத்து லோயர் கோர்ட் செய்யும். அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து ஹை கோர்ட் தான் தலைமையாக இருக்குது. அது என்ன செய்யுது, அது லோவர் கோர்ட்ஸ் ஃபுல்லாக என்ன செய்யுது, சூப்பரிண்டெண்டன்ஸ் அது கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும், சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ட்ரிபியூனல்ஸ் within its jurisdiction except military courts and tribunals. Within its jurisdiction except military courts and tribunals. அதாவது இதோட அதிகாரம் எதில், அதாவது லோவர் கோர்ட்ஸில் மேலே அனைத்து மேலேயும் அதிகாரம் இருந்தாலும் ஒரே ஒரு 2 விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க, விலக்கு அளிச்சிருக்கிறாங்க, பவர் இல்லை. அதில் என்னது, மிலிட்ரி கோர்ட் மேலேயும் ட்ரிபியூனல்ஸ் மேலேயும் என்ன செய்ய முடியாது, இவங்களோட அதிகாரத்தை செலுத்த முடியாது. இஃப் எ கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் அ சப்ஆர்டினேட்
if a case is pending before a subordinate court and the High Court is satisfied that it involves a substantial question of the constitutional law, it can take up the case and decide itself. The High Court controls all the subordinate courts in the state. Like the Supreme Court, the High Court also acts as a court of record. அதாவது இந்த ஹை கோர்ட் இன்னொன்று என்ன செய்யணும்னா, ஒரு லோயர் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும் பொழுது அதில் இது தலையிட்டால் சரியான நீதி கிடைக்கும், ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டும், அந்த குறிப்பிட்ட வழக்கில் கேள்விகள் கேட்க வேண்டும்னு நினச்சாங்கன்னா என்ன செய்யலாம், இவங்க தானாகவே முன் வந்து அந்த கேஸ் எடுத்துக்கிறதுக்கான அதிகாரங்கள் முழுக்க இந்திய அரசாங்கத்தால் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. அடுத்து the High Court controls all the subordinate courts in the state. ஒரு ஸ்டேட்டில் உள்ள எல்லா சபார்டினேட் கோர்ட்ஸையும் ஹை கோர்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து லைக் த சுப்ரீம் கோர்ட், த ஹை கோர்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் a court of record. அதாவது நீதித்துறை சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் பாதுகாக்கிறது, பதிவு செய்கிறது யாரோட வேலை, ஹைகோர்ட்டோட வேலை. For the purpose of judicial administration, each state is divided into number of districts, each under the jurisdiction of a district judge. The district court judges were appointed by the governor in the exercise of the above mentioned powers. The High Court enjoys full powers and freedom to act within its jurisdiction. The constitutional safeguards have ensured its independent working. அதாவது இந்த ஹை கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட லோவர் கோர்ட் எல்லாத்துக்கு மேலேயும் இருக்குது. அது மாதிரி ஒரு ஸ்டேட்டில் within a state the law it be separated and it is maintained by for the judicial convenience. அதாவது நீதித்துறையை நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, for the purpose of judicial administration, அதை சரியாக நிறுவப்பட்டிருக்கு. each state is divided into smaller into a number of districts. ஒவ்வொரு ஸ்டேட்டும் சேர்ந்து சில டிஸ்ட்ரிக்டாக மாவட்டங்களாக என்ன செய்து பிரிக்கப்பட்டிருக்கு under the jurisdiction of a district judge. The district court judges were appointed by the governor. The district court judge யாரால அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, கவர்னரால அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. In the exercise of the above mentioned power, the High Court enjoys full power and freedom. இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திருக்கு. ஹை கோர்ட்டுக்கு ஃபுல் பவர் வழங்கப்பட்டிருக்கு, அதோட முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கு. The constitutional safeguards have ensured its independence working. Then recap. There are 29 state governments in our country. Every state has a government to run its own administration. இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த பாடத்தை நம்ம ஃபுல்லாக ஒரு ரீகப் பண்ண போகிறோம். இதில் என்ன செய்யறாங்க, நம்ம நாடு 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு என்ன செய்யுது, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இண்டிபெண்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது. The constitution provides for the post of the governor as the head of the state in India. கான்ஸ்டியூஷன் படி என்னது, ஒரு ஸ்டேட்டோட ஹெட் யார் தான், கவர்னர்னு சொல்கிறாங்க. The Chief Minister plays an important role in making higher appointments of the state government. Then the people who makes the laws of the state government are called members of the Legislative Assembly. The High Court stands at the effects of the state judiciary. As per the Constitution, there shall be a High Court in each state. Thank you, students.